ஹாய். நானே படித்து காட்டுறேன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கும்? நான் தான் வீடியோஸ் போட்டு 3 இயர்ஸ் ஆகுதே. கண்டிப்பாக மறந்துருப்பீங்க. ஆஹா, நீங்கள் கேட்கலாம் ஏன் வீடியோஸ் போடலைன்னு. அதுக்கு ரீசன் வந்து நான் அப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ப்ளஸ் என்கிட்ட கண்டென்ட்டும் இல்லை, என்ன வீடியோஸ் போடுறதும் தெரியல. இதுதான் நான் கிவ் அப் பண்ண ரீசன். ஓகே, அப்புறம் இப்போ ஏன் வந்த அப்படின்னும் நீங்கள் கேட்கலாம். கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நானும் எங்கள் அம்மாவும் அவங்க ஃபோனில் யூடியூப் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு சேனல். இந்த சேனல் யாருன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண அதே பீரியடில் தான் அவங்களும் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி நமக்கு தெரியும்னா, நம்மளோட சேனலில் இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது, நாங்களும் இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் அவங்கள ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் நான் யூடியூப் விட்டுட்டேன். ரீசெண்டாக எங்கள் அம்மா ஃபோனில் பார்க்கும்போது, இவங்களை நம்ம பார்த்துருக்கோம்ல அப்படின்னு நான் கேட்கும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இவங்க இப்போ தான் கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு பெரிய ஷாக். நம்ம கூட சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ கார் வாங்கிட்டாங்க அப்படின்னப்போ நமக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கும். அதே ஷாக்கிங் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். நான் என்னோட சோம்பேறித்தனம், என்னோட திமிரால் கிவ் அப் பண்ணி இப்போ இப்படி இருக்கேன். சொல்ல வர்றது என்னென்னா, இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். அப்புறம் இந்த லெட்டர் எதுக்குன்னா, நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் லைவாக பேசியிருக்க மாட்டேன். எல்லாமே வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் வீடியோஸ் லைவாக பேசலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஆனால் லைவாக கேமரா பார்த்து பேச வரலை, ஏதோ நான் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஹலோ, என் பேர் வினோத், உன் பேர் என்ன? இந்த கண்டென்ட்டை உங்ககிட்ட கரெக்டாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த லெட்டர் ஐடியா. குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். நீங்கள் எல்லாரும் இந்த லெட்டரை படிச்சுட்டு எப்பவும் போல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும். இப்படிக்கு உங்கள் ஹரிணி.